அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் தட்ட மறந்துடாதீங்க. வாங்க மட்டன் வச்சு கோஃப்தா எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஃப்ரைடே ஸ்பெஷல் இன்றைக்கி. ஸோ நல்லா உடையாமல் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் கோஃப்தா. இது வந்து சில பேர் வந்து மட்டன் வந்து அப்படியே வேக வைக்காமையே இந்த கீமாவை நான் வந்து கீமா தான் வாங்கியிருக்கேன். ஸோ அதை வந்து அப்படியே எல்லா மசாலாலாம் வெங்காயம் இந்த இதெல்லாம் போட்டு மிக்சியில் அரைச்சி அப்படியே உருண்டை போட்டு இந்த கிரேவியில் போடுறாங்க. ஆனால் எனக்கு நான் எத்தனை முறை செஞ்சாலும் அது உடஞ்சி தாங்க போகுது. அதனால தான் நான் இந்த மாதிரி செய்கிறேன். இது எங்கள் அம்மா செய்கிற மெத்தடு. அதனால் இதே 1/4 கிலோ கீமா வாங்கியிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி அண்டு கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா வதக்கணும். அதில் இருக்க தண்ணி வற்றுற அளவுக்கு வந்து வதக்கணும். வதக்காமல் போட்டால் எனக்கு அந்த கிரேவியில் அந்த கோஃப்தா உடஞ்சிருது. நான் நிறைய முறை ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு வந்து உடஞ்சிருது. ஸோ இது கூட ஆக்சுவலாக வந்து ஸ்பைசி போடணும். அதாவது லவங்கம், பட்டை, ஏலக்காய் இது நான் போட மறந்துட்டேன். லாஸ்ட்டாக போடுவேன். இதில் இதை சேர்த்து கொஞ்சம் ஒரு துண்டு தேங்காய் விதை போட்டிருக்கேன். ஒரு துண்டு கூட வேணாம், சும்மா 1/2 துண்டு போட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு மிக்ஸி எடுத்து உடச்சக்கல்ல அப்படியே போட்டால் நான் கம்மியாக வரும். இது போட்டால் கொஞ்சம் ஜாஸ்தியாக உருண்டைகள்லாம் வரும். ஸோ இது ஆறுனதுக்கப்புறம் அந்த மிக்சியில் போட்டு இதையும் போட்டேன். நான் உடச்சக்கல்ல வந்து ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் இதை சேருங்க. நான் தெரியாமல் இதை சேர்த்துட்டேன். ஸோ அதனால் அப்படியே போட்டு அரைக்கிறேன். ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க, தனியாக வச்சுருக்கேன். இது ஒரு ஸ்டெப்பு முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் அதை எடுத்து உருண்டை பிடிச்சி வச்சுட்டோம். உங்கள் சைஸ் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த சைஸுக்கு சின்னதாகவும் போடலாம், பெருசாகவும் போடலாம். ஓகேங்களா? நீங்கள் அப்படியே வேகாமல் இந்த மட்டன் அப்படியே போட்டு மிக்சியிலலாம் அரைச்சி உருண்டை பிடிக்காதீங்க. பிடிச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் இஷ்டம். அது உடஞ்சி தான் போகுது. நான் நிறைய முறை ட்ரை பண்ணிட்டேன்னா வேறு நல்லா உருண்டை பிடிச்சி எண்ணெயில் இந்த மாதிரி போடும்போதே அது எண்ணெயில் ஃப்ரை பண்ணி அந்த கிரேவியில் சேர்க்கணும். பாருங்கள் நல்லா இருக்குது. இது உடையாது. இது நீங்கள் கிரேவியில் போடும்போது கூட நல்லா கிண்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த எண்ணெயில் நல்லா போட்டு எண்ணெயை நல்லா காய்ச்சதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணிவிடுங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த பால்ஸை போடுங்க. கொஞ்சம் பக்கத்தில் தூக்கி போடாதீங்க, கொஞ்சம் கிட்ட வந்து போடுங்க, கையிலெல்லாம் படாமல். ஸோ நல்லா இருக்குது. பால்ஸ்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி கிரேவியில் போட்டு நல்லா சாதத்தோடு ஏதாவது ஒரு நல்ல சாம்பாரோ இல்லை ஏதாவது வச்சு இதை வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இல்லை இதையே போட்டு கூட சாப்பிடலாம். சப்பாத்திக்கு இதுக்கெல்லாம் போடலாம். ரைஸுக்கும் நல்லாயிருக்கும். இது நாங்கள் இது ரைஸுக்கு தான் சாப்பிடுவோம் மோஸ்ட்லி. நல்லா ஃப்ரை ஆகணும், உள்ளேயும் வேகணும் இல்லையா? ரொம்ப கருகுன மாதிரி வேக வைக்க வேணாம். ஓரளவுக்கு அந்த கிரேவியில் போடும்போது அது நல்லா இருக்கணும் பார்க்க. இந்த அளவுக்கு எடுத்துருங்க போதும். இதுக்கு மேலே கருகுனா அப்படியே குலோப் ஜாமுன் கருகுன அந்த பிளாக் குலோப் ஜாமுன் மாதிரி இருக்கும். இந்த சைஸ் இந்த லெவலுக்கு போதும். ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. நல்லா வந்திருக்கு உருண்டை உடையாமல். இது ஆயிலில் போட்டால் உடையாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் ஆயிலே போடாமல் ஃப்ரை பண்ணாமல் அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சி அப்படியே கிரேவியில் போடுறாங்க. எனக்கு எப்படின்னு தெரில. எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி வந்ததே இல்லை. ஸோ அது மாதிரி ட்ரை பண்ணுறதே நான் விட்டுட்டேன். நிறைய முறை வேஸ்ட் ஆகிருக்கு. அது உடஞ்சி போகும்போது என் மனசும் சேர்ந்து உடையுதா, அதனால் நான் வந்து அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி வைங்க. வெங்காயத்தை வந்து சும்மா உங்கள் இஷ்டத்துக்கு வெட்டி எப்படி வேணாலும் வெட்டி போட்டுட்டு ஒரு கொதிச்சோன்னா அதை எடுத்து ஆற வச்சுட்டு அதையும் மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. இது எதுக்குன்னா சில பேர் நல்ல எண்ணெயில் நல்லா வதக்கி பயங்கரமாக ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைப்பாங்க. அதுவும் எண்ணெய், அப்புறம் எல்லாமே எண்ணெயாக இருக்குன்றதுனால இதை நான் வேக வச்சு எடுக்கிறேன். அப்படியே நம்ம பண்ணோம்னா பச்சை வெங்காயம் கட் பண்ணிவிட்டு போட்டு நம்ம வதக்கி செஞ்சோம்னா நல்லா இருக்காது. அந்த ஸ்மெல்லு வந்து பச்சை ஸ்மெல் அடிக்கும். இதை பாருங்கள், இந்த ஸ்பைசிலாம் போடுறேன். 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, லவங்கம், பிளாக் பெப்பரு, என்னென்ன இருக்கோ அதெல்லாம் போட்டு நல்லா வதக்குறேன். நம்ம இஷ்டம் தான் அதை போடுறதெல்லாம். அது ஸ்மெல்லுக்காக அந்த கிரேவியில் அரைச்சி வச்ச வெங்காயத்தையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கணும். இது வந்து நான் வெங்காயம் வந்து 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேங்க. அது பார்க்கும்போது நிறைய இருந்துச்சு, அரைச்சோன்னா கம்மியாயிடுச்சு. ஸோ இதை விட சின்ன சைஸு, இதுக்கு அடுத்த சைஸ் தான் தக்காளி எடுக்கணும். இதை விட ஜாஸ்தியாக எடுக்கக்கூடாது, இல்லைனா புளிப்பாயிடும். மிக்ஸி அரைச்சோம் இல்லையா, அதில் தண்ணி விட்டு கழுவி அதில் ஊற்றிருக்கேன். ஸோ
ஸோ நல்லா அந்த பச்சை ஸ்மெல் இப்போ இதில் இருக்காது. வெங்காயத்தோட அந்த கார ஸ்மெல் இல்லையா, காரத்தன்மை அது இருக்காது. ஏன்னா நம்ம தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சிட்டோம். ஸோ அது கூட நான் வந்து தக்காளி 2 தக்காளி வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தேன், அதையும் போட்டுறேன். இது நல்லா வதக்கணும், தக்காளி நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு இருந்தது பேஸ்ட்டு வச்சுருப்பேன் நான் எப்பயுமே. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு வந்து நல்லாயிருக்கும், கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க இதில். ஸோ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அது கூட மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். 2 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கேன். 2 டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டு 1/2 டீஸ்பூன் வந்து சீரகத்தூள் போட்டிருக்கேன். ஸோ இது சீரகத்தூள் இதில் மிஸ் ஆகிடுச்சு, நான் போட்டிருக்கேன். இதோட போட்டுட்டு தேவையான அளவு உப்பு, இந்த கிரேவிக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கிரேவி வேகிறது, தக்காளிலாம் போட்டிருக்கோம் இல்லையா, மஞ்சள் தூள் மிளகாத்தூள் எல்லாமே போட்டிருக்கோம் இல்லையா, இது நல்லா வேகணும். இந்த மசாலா வந்து நல்லா குக் ஆகணும். ஸோ நல்லா தண்ணியை ஊற்றுங்க. ஏன்னா தண்ணி ஊற்றுங்க, இந்த நம்ம வந்து இந்த பால்ஸ் செஞ்சுருக்கோம், மட்டன் பால்ஸ் செஞ்சுருக்கோம் இல்லையா, அது போடும்போது தண்ணி இழுத்துரும். ஸோ அதனால் தண்ணி ஊற்றி நல்லா செய்யுங்க. நல்ல கரெக்டான இதில் வந்துருக்கு. நல்லா பாருங்கள், கொதிக்கிறது சூப்பராக இருக்குது, எண்ணெய் விட்டுருக்கு பாருங்கள். இது கூட எங்கள் அம்மாலாம் தேங்காய் பத்து, அப்போல்லாம் வந்து தேங்காய் பத்துன்னு இருக்கும், அதை அரைச்சி போடுவாங்க. நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன்னா, நான் வீட்டில் பால் காய்ச்சும் போதெல்லாம் அந்த ஏடு எடுத்து வைப்பேன். வீக்லி ஒன்ஸ் அதை வேலை செஞ்சுருவேன். ஒரு 5 நாளுக்கு ஒரு வாட்டி அந்த ஏடு எடுத்து வைக்கல. இப்போ இந்த ஏடு தான் நான் நல்லா பீட் பண்ணி இதோட சேர்த்துருக்கேன். நீங்கள் தேங்காய் சேர்த்தாலும் சரி, இல்லை ஏடு இருந்தால், இல்லை க்ரீம் இருந்தால் க்ரீம் போடுங்க, இல்லைனா திக்கான பால் இருந்தனா அதை கூட காய்ச்சினது போடலாம். ஸோ இதில் இருந்த இந்த உருண்டையெல்லாம் இந்த நேரத்துக்கு வந்து நீங்கள் உப்பு காரெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அது பார்த்துட்டு அது இல்லைன்னா போட்டிங்கன்னா கரெக்டாக இருந்தது. அதனால் நான் வந்து அந்த உருண்டைங்களை மட்டன் பால்ஸை வந்து அதில் போட்டுட்டு மூடி வச்சுருக்கேன். நல்லா குக்காகுது. இங்கே பாருங்களேன், இதை நீங்கள் எத்தனை முறை இப்படி பிரட்டினாலும் இப்படின்னு இது பண்ணாலும் உடையாதுங்க. 100% நான் கேரண்டி கொடுப்பேன். இதை நீங்கள் அப்படியே மட்டனை வந்து மிக்சியில் அரைச்சி அப்படி போடுறீங்க தெரியுமா, அது வந்து கட்டாயமாக உடையும். நீங்கள் அதை பார்த்து நம்ம யூஸ் பண்ணணும் அதை. ஸோ நல்லா பார்க்கவே சூப்பராக இருக்குது. எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு, கிரேவியை நல்லா இன்னும் உருண்டை பெருசாகிடுச்சு, கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கு. நான் ஆல்ரெடி எடுத்து ஒரு உருண்டை எடுத்து சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்துட்டேங்க, நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள், கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். நம்ம செஞ்சு நம்ம சாப்பிடும்போது ஒரு சந்தோஷம் வரும். நம்ம கடையில் வாங்குறத விட அந்த பணத்துக்கு அந்த காசுக்கு நம்ம நிறையவே செஞ்சு சாப்பிட்லாம் வீட்டில், இல்லைங்களா? இதை வந்து வீட்டில் நம்ம கடையிலலாம் வாங்கினோன்னா 700 800ன்னு ஏதோ நம்ம நிறைய வேறு செய்கிறோம் இல்லையா, அவங்க கொடுப்பாங்க ஒரு 400 500 2 உருண்டை 3 உருண்டைன்னு. ஸோ இது நல்ல நிறைய வந்திருக்கு, குவான்டிட்டி சூப்பராக வந்திருக்கு. இதெல்லாம் வந்து பசங்க வந்து நீங்கள் இந்த பால்ஸ்லாம் ஃப்ரை பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அப்பயே வந்து பசங்க சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் சந்தோஷம்தான் நமக்கு, பசங்க சாப்பிட்டா. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கும் சந்தோஷம், நமக்கு பசங்க சாப்பிட்டா நமக்கும் சந்தோஷம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான மெத்தட்ஸ். நான் எல்லாமே ஈஸியாக தான் போட்டுருக்கேன். இதை ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.